अल्हम्दुलिल्लाह नहमदु मुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद क़ाल तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम लिल्लाहि मीरासुस समावाति वल अर्द क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम ऊसीकुम बितक़वाहि अज़्ज़ व जल औ कमा क़ाल रब्बि इश्रह लि सदरी व यस्सिर लि अमरी व अहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अस्ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் முன்னால் விவாதிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஷைத்தான்கள் காட்டும் தங்க புதையல்களை நம்பி அதன் பின்னால் போக வேண்டாம். என் அனுபவத்திலிருந்து இது சொல்கின்றேன். நிச்சயமாக நிறைய விஷயங்களை இந்த தங்க புதையல் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் அது மூலமாக எனக்கு ஒரு லாபம் வந்தது நினைத்தால் அது என் மேலே ஹராமாகிவிடும் நிச்சயமாக. ஏனென்றால் இது கண்ணில் காட்டும் இதுவும் ஒரு வித்தை தான் தவிர இது உண்மை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்கின்றான், லில்லாஹி மீராசு ஸமாவாதி வல் அர்த், வானத்தில் பூமியில் எத்தனை பொக்கிஷங்கள் இருக்கின்றதோ, மீராசுகள் இருக்கிறதோ அது எல்லாமே அல்லாஹ்வுடையது என்று. அப்படி இருக்கும்போது எங்களுடைய தக்தீரில் என்ன இருக்கின்றதோ நிச்சயமாக அது எங்களுக்கு சேரும். ஒவ்வொருத்தருக்கு பிறவிலேயே ஒவ்வொருத்தருக்கு இந்த இடத்துல ஷைத்தான் இருக்கின்றது, அந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறது, அந்த இடத்துல அது நிற்கிறான், இந்த இடத்துல அது தொங்குற மாதிரி தெரியுது. இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அந்த தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஆகும்னா, எப்போது இந்த ஷைத்தான்கள் இருக்கிறார் பாருங்க, அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த வீட்டில் புதையல் இருக்கு, இந்த கம்பெனியில் புதையல் இருக்கு, இந்த புதையலை நீங்கள் எடுத்துக்கோ, இனி அந்த நான் சொல்கிற மாதிரி நீ விஷயங்களை நீ செய்து காட்டு, செஞ்சேன்னா இந்த புதையல் உனக்கு வந்துடும் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், இது எல்லாமே பொய்யான விஷயம். இது எல்லாமே கண் வித்தை தான் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒரு குடும்பம் எப்படி அடிஞ்சது சென்னையில் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்னையில் மாங்காட்டில் இதே மாதிரி வீட்டில் ஒரு மந்திரவாதி கிட்ட போயிருக்கும்போது அந்த மந்திரவாதி என்ன சொல்லிட்டாருன்னா, உங்கள் வீட்டில் புதையல் இருக்கு, அந்த புதையலை நீங்கள் எடுக்கணும், அந்த புதையல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பெரிய ஆளாக நீங்கள் ஆயிடுவீங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஆசை வந்துடுது. எப்படியாவது நாங்கள் பெரிய லெவலில் பெரிய ஆளாகிடலாம் இல்லையா. பாருங்க, மனிதனுக்கு பேய் காட்டுற ஆசை வச்சுட்டு எப்படி ஏமாறுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பாருங்க. ஒரு நாள் குறிப்பிட்டான் அந்த மந்திரவாதி என்ன செஞ்சு, ஒரு நாள் குறிப்பிட்டு இந்த நாளுக்கு நான் வீட்டுக்கு வர்றேன், கரெக்டாக அந்த கருப்பு தினம்னு சொல்லுவாங்க, மாதத்தில் ஒரு நாள், ஏன்னா அந்த சமயத்தில் சந்திரன் வெளி வராத நாள் அமாவாசை என்று சொல்லுவோம். அந்த நாளில் நாங்கள் உட்காந்து அந்த பொதுளை நான் எடுத்து கொடுத்துட்றேன் சொல்லி நேராக ஒரு பெரிய அமௌண்ட்டு பேசி வந்திருக்கிறார். யார்? அந்த மந்திரவாதி வந்திருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறேன், வீட்டில் எல்லாமே முதல்ல ஒரு பெரிய நெருப்பு அக்னி மாதிரி வச்சுட்டு அதில் சாம்பிராணி போட்டு போட்டு வீட்டு எல்லாமே புகையாக்கி விட்டாங்க. முதல்ல ஆக்கி விட்ட பிறகு என்ன சொன்னால், என்னென்ன நீங்கள் நகையெல்லாம் உடம்புல வச்சுருக்கிறீங்களோ வீட்டில் இருக்கோம், அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வைங்க. இப்போ அந்த பூஜை பண்ணாதான் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் எடுக்கலாம், அந்த தங்க புதையல் எடுக்கலான்னு சொல்லி ஏதோ ஒன்று கண்விதழில் காட்டு அந்த தங்க புதையல் மாதிரி ஒரு இது ஒன்று காமிச்சிருக்கிறான், ஒரு குடம் மாதிரி ஒன்று காமிச்சிருக்கிறான். அவங்களும் நம்பி, ஆஹா குடம் இருக்குது, இதில் தங்கம் தான் இருக்குது சொல்லி நினச்சி இருக்கிற வீட்டில் இருந்த எல்லா நகையும் எடுத்துன்னு முன்னால் வச்சுட்டாங்க. யார் முன்னால்? இந்த பேய் முன்னால் வைத்த பிறகு இவன் என்ன செஞ்சான், புகை போட ஆரம்பித்தான். புகை போட்டு ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறான், மயக்க மருந்து தெளிச்சிட்டான். யார் முன்னால் உட்காந்துருக்கிறான் அவங்க முன்னால் மயக்க மருந்து தெளிச்சிட்டு கிட்டத்தட்ட 110 சவரன் நகை. கொஞ்சம் மதிப்பிட்டு பாருங்க, இந்த காலத்தில் ஒரு கிராம் வாங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் என்றால் 110 சவரனுக்கு மேலே நகையை
முன்னால் வச்சுருந்த நகை எல்லாமே வந்து ஒரு துணியில் கட்டி அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆகிட்டான். இவங்க வந்து காலையில் வந்து முடிப்பு வந்து எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா நகையுமே இல்லை, அந்த தங்க புதையலும் இல்லை, எதுவுமே இல்லை. இது வந்து கடைசியில் ஏமாற்று வேலைன்னு சொல்லி தெரிஞ்சது. நான் இந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், யாராவது வீட்டில் இருக்கிற பேய்களும் இல்லை வேறு எந்த விஷயத்திலிருந்து உங்கள் முன்னால் வந்து இந்த இடத்துல தங்க புதையல் இருக்குது, இதில் வந்து தோண்டலாம், நீங்கள் வாங்க யாராவது நம்பி கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களோட சொத்தாக இருக்கும். யாருது? அந்த பேய்கள் இருக்கிற பாருங்க, ஜின்னாத்கள் இருக்குமே, அந்த ஜின்னாத்களோட சொத்து இருக்கும். அந்த சொத்து மேலே நீங்கள் ஆசைப்படாதீங்க. அதையும் மீறி நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்க, என்ன ஆகும் என்றால் பெரிய பாதிப்பு குடும்பங்களுக்கு ஏற்படும். ஒன்று வந்து எந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த நிலையில் விட்டு அந்த குடும்பமே அப்படியே அடிஞ்சிடும், வறுமை கோட்டுக்கு கீழே வந்துடும். வீட்டுக்குள்ளே வந்து பசங்களுக்கு வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். இவனுக்கு அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, அவன் செத்துட்டான், இவன் அந்த மாதிரி ஆயிட்டான், ஒரே பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். எதுக்காகன்னா, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். தேன் கூட்டை கலைத்தா என்ன பின்வழிவு வரும், அதே மாதிரி தான் வந்து இந்த நீங்கள் புதையலை பார்த்தாலும் இது வந்து நீங்கள் வந்து இது வந்து என்னுடையது இல்லை, என்னுடையது இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு என்னுடைய தக்தீரில் வைத்திருப்பான் என்று சொல்லி நீங்கள் வேற பாதை போகிறது தான் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம் இது வந்து நல்ல விஷயமாக அமையும். அதை விட்டு நீங்கள் அந்த புதையல் இருக்குன்னு சொல்லி அந்த ஜின்னாத்கள் பக்கம் போய் அவங்க கிட்ட வந்து பேசி எடுக்க முயற்சி பண்ணிங்கன்னா இருக்கிறத நீங்கள் அடிஞ்சுடுங்க. அது பிறகு எந்த பலனும் இல்லாமல் இந்த புதையல் விஷயத்துலேருந்து மாட்டி நீங்கள் அதிலேயே அந்த மொத்த குடும்பமே அடிஞ்சு போயிடுங்க. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்பி போய் அடிஞ்சவங்க நிறைய பேர் தான் இருக்கிறாங்க. தவிர இதுலேருந்து எடுத்து நல்லா வாழ்ந்தாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு சரித்திரமே இல்லை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு தக்தீரில் வந்து ஒவ்வொரு பொருள் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்? அல்லா யன்ஃபவுக பிஷை லம் யன்ஃபவுக பிஷையின் கதபல்லாஹு லக். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உங்களுக்கு ஒருத்தர் ஒரு லாபம் கொடுக்க நினைத்தால் உலகம் சேர்ந்து தடுத்தாலும் அந்த லாபம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இனிஷ்டமாவும். இன்னும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லா யதுர்ருக பிஷை லம் யதுர்ருக பிஷையின் கதபல்லாஹு லக். அதே போல் உலகம் எல்லாம் எதிர்த்து உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் கொடுக்கணும், ஒரு தீங்கு நடத்தணும்னு சொல்லி நினைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தீங்கு விளைக்கணும் சொல்லி நினைத்தானோ அந்த அளவுக்கு தான் முடியுமே தவிர அதற்கு மேலே வந்து நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். ருஃபியத்தில் அகலாம், என்ன தக்தீர் எழுதி வைக்கப்பட்டதோ அந்த பேனா வந்து ஒடிக்கப்பட்டது. வஜஃபத்தி சுஹுஃப், தக்தீரின் புத்தகமும் மூடிவிட்டது. அதனால எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் தக்தீரில் என்ன கொடுத்து வைத்திருக்கிறானோ அதை வைத்து திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு அடுத்தவர்களுடைய பொருட்கள் மீதோ அடுத்தவர்கள் பொருட்கள் மீது நான் சொல்றது என்றாலும் இந்த தங்க புதையல் மீதோ ஆசை கொண்டு தங்களைத்தானே அழித்து கொள்ளாதீர்கள். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்களும் 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் பிரச்சனை இருக்கா என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் வந்து எந்த சமயத்தில் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.